பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய செய்தி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தினுடைய இரத்த வங்கிகளில் இரத்த மாதிரிகளை சேமிப்பதற்கோ அல்லது இரத்தங்களை சேமித்து வைப்பதற்கோ உண்டான 87% பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுகிறது. எனவே எங்களுக்கு இரத்த மாதிரிகளை எடுக்கவும் முடியலை, அதை சேமித்து வைக்கவும் முடியலை, மிகப்பெரியதொரு கிரைசிஸுக்காக பிளட் கிரைசிஸுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய கவலையான இந்த செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், அவங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விருப்பமும் கிடையாது, வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பலமும் திறமையும் அவர்களிடத்தில் இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவால் எதுவும் பண்ண முடியலைங்கிறதான் நிலைமையாக இருக்குது. எதிர்வருகிற மணி நேரங்களுக்குள்ளாக ஈரான் தங்கள் மீது தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தேவைதான் என்னன்னா, ஒரு சமாதானத்தை சீர்குலைக்கணுமாக இருந்தால் எப்படியாவது ஈரானை இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண வைக்கணும், ஒரு யுத்தத்தை உண்டாக்கணும், இஸ்ரேலை பாதுகாக்கிறேன் பேர் வழிந்து அமெரிக்காவை உள்ள இழுக்கணும், எடுத்து சண்டை பிடிக்கணுமே தவிர சமாதானம் வந்துடும். ஈரானுடைய 4 முக்கியமான பேங்குகள் வங்கிகள் மேலே சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது, இணைய வழி தாக்குதல்கள் நடந்திருக்கிறது, முடக்கப்பட்ட ஈரானுடைய சொத்துக்கள் படிப்படியாக விடுவிப்பது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கார். ஆனால் அந்த விடுவிக்கிறதெல்லாம் நான் பப்ளிக்கில் அறிவிக்க மாட்டேன்னு இருக்காரு. நான் விழுந்துட்டேன், மீசெல்லாம் மண்ணோட்டில் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களோட சொத்துக்களை எல்லாம் விடுவிப்பேன், ஆனால் அதை திரும்ப நான் ட்வீட் போடலாம், நான் விடுவிச்சிட்டேன் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தை பிள்ளை மாதிரி 80 வயசு வேறு ஆயிடுச்சு. அப்போ அவர் எப்படி அதெல்லாம் நடந்துக்கிடுவாருங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்து அதன் பின்னால் லெபனான், ஈரான் வரைக்கும் தொடர்ந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள், பின்னாட்களில் அமெரிக்காவை இணைத்துக் கொண்டு ஈரான் மீது ஒரு 40 நாள் பாரிய யுத்தமாக அது நடந்து முடிந்தது நமக்கெல்லாம் தெரியும். அந்த யுத்தத்தை ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கான முயற்சியில் எல்லா நாடுகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆரம்பத்தில் பாகிஸ்தான் இதிலே மிகவும் ஆர்வம் காட்டியிருந்த நிலையில் தற்போது வழமை போல கத்தர் இதிலே களமிறங்கி எப்படியாவது ஒரு சமாதான முயற்சியை செய்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது. அது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான சூழல்ல இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுவிடக் கூடாது, அதை எப்படியாவது முறையடித்து விட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் மிக கவனமாக செயல்பட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம காண முடியும். அதன் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் லெபனான் மீதான தாக்குதல்களை உக்கிரப்படுத்துகிறார்கள். அதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்துகிற போது பேச்சுவார்த்தைகள் தூர போய்விடும் என்பது அவர்களுடைய திட்டமிட்ட ஒரு சதிச்செயலாக இருப்பதை உலகமே பார்த்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு முதன்மையாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய செய்தி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தினுடைய இரத்த வங்கிகள் இரத்த மாதிரிகளை சேமிப்பதற்கோ அல்லது இரத்தங்களை சேமித்து வைப்பதற்கோ உண்டான 87% பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுகிறது. எனவே எங்களுக்கு இரத்த மாதிரிகளை எடுக்கவும் முடியலை, அதை சேமித்து வைக்கவும் முடியலை, மிகப்பெரியதொரு கிரைசிஸுக்காக பிளட் கிரைசிஸுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய கவலையான இந்த செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய நாளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் திடீரென அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஓரிரு நாட்களுக்குள்ளாக நடக்கும் என்று பேசப்பட்டு வருகிற சந்தர்ப்பத்தில் தான் திடீரென பெய்ரூத் மேல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். பெய்ரூத் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இதுவரைக்கும் 11 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மிக கடுமையான கொடூரமான தாக்குதலாக பெய்ரூத்தினுடைய ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியிடுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பெய்ரூத்தினுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க கூடாது, அதை இஸ்ரேல் பண்ணியிருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அவர் சொல்றாரு. நீங்க பண்ணியிருக்கிறீங்களே, இதுல என்ன நலவு வரப்போகுது அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அது மாதிரி பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த தாக்குதல் நடந்திருக்க கூடாது, இதுல இருந்து எல்லோரும் பின்வாங்க வேண்டும், குறிப்பாக ஈரான் இதற்கு பதிலடி தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்று கேட்கக்கூடியவர் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை இருக்குதான், அப்ப பாலஸ்தீனத்துக்கு அந்த உரிமை இல்லையா, அல்லது லெபனானுக்கு அந்த உரிமை இல்லையா? எல்லாருக்கும் இருக்குல்ல. இவர் இஸ்ரேலுக்கு தற்காத்துக் கொள்ளுகிற அந்த உரிமை இருக்கிறது. ஆனால்
பதிலடி கொடுத்த தாக்குதல் ரொம்ப ரொம்ப சிறுசு. நீங்க தற்காப்புக்கு தான் பதிலடி கொடுக்குறீங்கன்னா அதை 10-11 பேரை கொண்டுட்டு நிறுத்திருக்கிறீங்க, ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் 500 பேர் இப்படித்தானே கொண்டிருக்கணுங்கிற விதமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், தற்காப்புக்காக தாக்குதல் நடத்துவதாக சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ரொம்ப ரொம்ப சிறுசு, எனவே இந்த தாக்குதல் நடத்தாமலே இருந்திருக்கலாம், நடத்துறா பெருசாக நடத்திருக்கணுமா, இல்லைன்னா இதை நடத்தாமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவும் இல்லை, யாரும் கொல்லப்படவும் இல்லைங்கிறார். 11 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதை யாருமே தாக்குதலுக்கு உள்ளாகலை, யாருமே காயமடையலை, யாருமே மரணிக்கலைங்கிற விதமாக பேசிட்டு இந்த தாக்குதலால் சமாதானம் ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சமாதானம் தடைப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இனி லெபனானுடைய எந்த பகுதிகள் மேலேயும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண வேணாம், அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலுக்கு அடிக்க வேணாம் அப்படிங்கிறாரு. இவர் சொல்லி முடிய இஸ்ரேல்காரன் கேட்டுற மாதிரியும், இஸ்ரேல்காரன் கேட்டுட்டா உடனே ஹிஸ்புல்லாக்களும் கேட்டுறணுங்கிற விதமாகவும் அவர் இந்த செய்திகளை சொல்லி பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இது அப்பட்டமான இஸ்ரேலுடைய அநியாயத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு பேச்சாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு பதிலடியாக உடனடியாக ஈரான் அதனுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கு. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், பெய்ரூத் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதலை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், அவங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விருப்பமும் கிடையாது, வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பலமும் திறமையும் அவர்களிடத்தில் இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவால் எதுவும் பண்ண முடியலைங்கிறதான் நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலிய படைகள் பெய்ரூத்தினுடைய தஹியே மாவட்டத்தில் மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலை என்று சொன்னால், இப்போ நம்ம இந்த சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இதில் போகிறது ரொம்ப கடினம், அப்போ அடிச்சுக்கிடுவோம். உங்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்னா தான் நீங்கள் இந்த ரூடுக்கு வரணும், உங்களால் நிறைவேற்ற முடியலைன்னா அப்போ சமாதானம் பேசுறதுல என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப் அவங்க வாஷிங்டனுக்கு எச்சரிக்கையாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இஸ்ரேல் தொடர்ந்து அநியாய தாக்குதல்களை பெய்ரூத் மேலே காசா மேலே எல்லாம் நடத்துகிறாங்கல்ல, இந்த தாக்குதல்களுக்கு நீங்க பச்சை கொடி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி பச்சை கொடியை காட்டிக்கிட்டு எங்க கிட்ட இருந்து நீங்க சமாதானத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்க போகிற ஒன்று அல்ல. தெஹ்ரானோட பேச்சுவார்த்தைகளை நடத்துகிற நேரத்தில் நல்லவன் மாதிரியும், அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களை நாங்கள் நிறுத்திடுவோம்ங்கிற விதமாகவும் சொல்லிக்கொண்டு, இந்த நல்லவன் ஒரு கட்டத்தில் நல்லவன் இன்னொரு கட்டத்தில் கெட்டவன் வேஷம் போடுறதை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்வீட்டுக்கு, அவருடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் மீண்டும் சொல்கிறார், உங்களுக்கு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விருப்பமும் கிடையாது, அதை நிறைவேற்றுகிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி பவரும் கிடையாது, இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலையில் நம்ம சமாதானம் என்று தொடர்ந்து போகிறது அசாத்தியமானது என்பதை கடும் எச்சரிக்கையாக அவர் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் உடனடியாக ஈரானுடைய காத்தமல் அன்பியா இராணுவ பிரிவு, இந்த காத்தமல் அன்பியாங்கிறது ஐஆர்ஜிசியினுடைய ஊடக பிரிவாக இவங்க செயல்படக்கூடியதான் காத்தமல் அன்பியா என்கிற படைப்பிரிவு, அதனுடைய தளபதி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், மிக கடுமையான ஒரு பதிலடியை லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் கொடுக்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இவருடைய அறிக்கைக்கு பிறகு உடனடியாக எதிர்வருகிற மணி நேரங்களுக்குள்ளாக ஈரான் தங்கள் மீது தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தேவைதான் என்னன்னா, ஒரு சமாதானத்தை சீர்குலைக்கணுமாக இருந்தால் எப்படியாவது ஈரானை இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண வைக்கணும், ஒரு யுத்தத்தை உண்டாக்கணும், இஸ்ரேலை பாதுகாக்கிறேன் பேர் வழிந்து அமெரிக்காவை உள்ளே இழுக்கணும், எடுத்து சண்டை பிடிக்கணுமே தவிர சமாதானம் வந்துடக்கூடாது. சமாதானம் வந்தால் அதுக்கு பிறகு இஸ்ரேலில் தேர்தல் வருகிறது, தேர்தல் வந்த எலெக்ஷனில் தோற்று போயிடுவான் நெத்தன்யாகு என்கிற கவலையெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த வேலையை இஸ்ரேலுடைய ஆளும் கட்சி மீண்டும் மீண்டும் செய்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எதிர்வரக்கூடிய மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானிடமிருந்து பதிலடி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்க்கிற விதமாகவே காத்தமல் அன்பியா படைப்பிரிவும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பதிலடி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம்.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரை நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்துவிடும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகாது என்கிற ஒரு அறிவிப்பையும் ஈரானுடைய ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய அதிகாரிகள் தெஹ்ரானில் கத்தருடைய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. கத்தருடைய சமாதான தூதுக்குழு தற்போது தெஹ்ரானில் இருக்கிறாங்க. ஈரான் தலைநகரத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படலை, நாங்கள் உடனே கையெழுத்திடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஈரானுடைய 4 முக்கியமான பேங்குகள், வங்கிகள் மேலே சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது, இணைய வழி தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய சேவைகளுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை. அவர்களுடைய தரவுகள் எதுவும் அவங்க அந்த சைபர் அட்டாக் பண்ணினவங்களால திருட முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய பேங்க் மெல்லி என்கிற ஒரு வங்கி, அதே போன்று பேங்க் தெஜாரத் என்கிற ஒரு வங்கி, அதே போன்று பேங்க் சதேரத் என்கிற ஒரு வங்கி, இதெல்லாம் வந்து அந்த அவங்களோட இந்த பார்சி மொழியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளுடைய பெயர்கள். இங்கே இலங்கை வங்கி, மத்திய வங்கின்னு வச்சிருப்போம்ல, அது மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய ஏற்றுமதி மேம்பாட்டு வங்கி, இந்த 4 வங்கிகள் மீது, பேங்குகள் மேலதான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. தற்காலிக சேவை நிறுத்தங்கள் நடைபெற்றது. மற்றபடி எல்லாமே நாங்கள் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவுக்கு தன்னுடைய பதிலை, எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. 14 அம்ச ஒப்பந்த தீர்மானங்கள் வெளியாகி இருக்கிறது. அதிலே ஈரான் மீதான தடைகளை நீக்குவதற்காக 60 நாட்கள் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்படும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு இருதரப்பாலையும். அதே மாதிரி அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்ற உடன்படிக்கையை ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தும். அவங்க எத்தனை முறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மீண்டும் ஒரு முறை ஈரான் உறுதிப்படுத்தும் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை காலத்தில் அமெரிக்கா புதிய தடைகளை விதிக்கக்கூடாது என்கிற ஒப்பந்தமும் அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தையில் முடிவாகி இருக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு தடையை கொண்டு போடக்கூடாது இல்லை, அப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி முடக்கப்பட்ட ஈரானுடைய சொத்துக்கள் படிப்படியாக விடுவிப்பது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கார். ஆனால் அந்த விடுவிக்கிறதெல்லாம் நான் பப்ளிக்கில் அறிவிக்க மாட்டேன்னு இருக்காரு. நான் விழுந்துட்டேன், மீசெல்லாம் மண்ணோட்டலை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களோட சொத்துக்களை எல்லாம் விடுவிப்பேன், ஆனால் அதை திரும்ப நான் ட்வீட் போடலாம், நான் விடுவிச்சிட்டேன் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தை பிள்ளை மாதிரி. இப்போ 80 வயசு வேறு ஆயிடுச்சு. அப்போ அவர் எப்படி அதெல்லாம் நடந்துக்கிடுவாருங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. 80 வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய சிந்தனை திறன், செயல்பாட்டு திறன் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு சூழலாகத்தான் இந்த சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு சிறப்பு குழு ஒன்றும் நியமிக்கப்படும். 2 தரப்பும் ஒப்பந்தத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க
செய்கிறாங்களான்னு ஒரு சிறப்பு குழு அதை கண்காணிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இறுதி ஒப்பந்தத்துக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குல்ல, இது ஈரானுடைய வெற்றியின் அர்த்தம். இந்த ஒப்பந்தம் என்னன்னா, கடைசிக்கு இதை கொண்டு போய் பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சில், ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் போட்டு அதில் ஒப்புதல் பெறணும். அதில் வீட்டோ பவர்கள் நாடுகள் எல்லாம் இருக்கு, யாரும் வீட்டோ செய்யாமல் இதில் ஒப்புதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் பேசப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் யுரேனியம் பொருளாதாரம் சார்ந்து மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது தவிர ஈரானுடைய ஏவுகணை திட்டங்கள் இதில் இன்க்ளூட் ஆகல. ஏவுகணை இவ்வளவு தூரத்துக்கு தான் நீங்கள் ஏவுகணைகளை தயாரிக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் தயாரிக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வரப்படவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் லெபனான், காசா உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் யுத்தம் நிற்க வேண்டும். திட்ட தெளிவாக லெபனான்லையும் இஸ்ரேல் தாக்கக்கூடாது, காசாவில் எந்த இடத்துல இஸ்ரேல் தாக்கல் நடத்தக்கூடாது, தாக்கல் நடத்தினா ஈரான் தாக்கல் நடத்தும் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடவும் கூடாது. அவனை தூண்டி விடுறது, இவனை தூண்டி விடுறது, போராட்டம் நடத்து, ஆர்ப்பாட்டம் நடத்து, வெப்பன் தர்றேன் என்று சொல்றது, இந்த வேலைகள் செய்யக்கூடாது. 30 நாட்களுக்குள்ளாக அமெரிக்காவுடைய கடல் வழி முற்றுகை நீக்கப்பட வேண்டும். 30 நாட்களுக்குள்ள பொட்டி வெடுக்க தூக்கிக்கிட்டு அமெரிக்காவுக்கே கிளம்பி போயிடணும். ஹொர்முஸ் பகுதிகளில் நீங்க நிற்கக்கூடாது, ஓமான் வளைகுடாவில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈரானை சுற்றி இருக்கிற அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும். ஈரானை சுற்றி எங்கெல்லாம் அமெரிக்க படைகள் இருக்கோ எல்லாமே வெளியேறணும். 30 நாட்களுக்குள்ள ஹொர்முஸ் நீரிணையை 2 தரப்பாரும் ஓபன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஈரானுடைய கச்சா எண்ணெய், பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதி மீதான தடைகள் ரத்து செய்யப்படும். ஈரான் ஏற்றுமதி இதெல்லாம் ரத்து செய்யப்பட்டாலே யுத்தம் பண்ணினதே ஈரானை கண்ட்ரோல் பண்ண. இப்போ ஈரான் வச்சிருக்கிற கோரிக்கைகளும் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஈரான் யுத்தத்திலையும் ஜெயிச்சு ஒப்பந்தத்திலையும் ஜெயிச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தம். அது இல்லாமல் ஈரானுடைய மறுசீரமைப்பு பணிகளுக்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்க வேண்டும் என்பதும் அதிலே பேசப்பட்டிருக்கிறது. 1 பில்லியன் 2 பில்லியன் கிடையாது, 300 பில்லியன். நம்ம நாட்டினுடைய மொத்த கடன் தொகையாக 67 பில்லியன் இருக்குன்னு நினைக்கிறேன் அமெரிக்க டாலர்கள். இந்த 67 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நம்முடைய மொத்த கடன். இதை கொடுத்துட்டோம்னா நம்ம நாட்டுக்கு கடனே இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இப்போ ஈரானுக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கறது எவ்வளோன்னு கேட்டால் 300 பில்லியன். இதில் எத்தனை மடங்குங்கிறத அந்த பெருமதியை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வெளிநாட்டு அந்நிய செலாவணி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டாலர் இருக்குது அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டாலரில் அவர்களுடைய அந்நிய செலாவணி 500+ பில்லியன் அப்படின்னு இருக்குது. 500 பில்லியனுக்கு அதிகமான தொகைகளை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அவங்கள்ட்ட இந்தியாவிட்டையே ஃபாரின் கரன்சி எவ்வளோ இருக்குன்னா 500 பில்லியன் தான் இருக்குது. இப்போ நஷ்டஈடே 300 பில்லியன் US டாலர் கிடைக்குதுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். ஒரு டாலருங்கிறது இப்போ இலங்கை பணத்துக்கு 313 ரூபா ப்ளஸ் போய் கொண்டிருக்குது. 300 ரூபான்னு வச்சுக்கிறீங்களேன். வச்சுக்கிட்டா $10 எவ்வளவு, $100 எவ்வளவு, $1000 எவ்வளவு, $10,000 எவ்வளவு, $1,00,000 எவ்வளவு, $10,00,000 எவ்வளவு, $1 கோடி எவ்வளவு, 10 கோடிக்கு எவ்வளவு, 100 கோடிக்கு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பார்த்து 1 பில்லியனுக்கு எவ்வளவுங்கிறத பாருங்க. 1 பில்லியனுக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டா 300 பில்லியன் எவ்வளவுங்கிறது தெரிய வந்து அது கால்குலேட்டரை தடுமாறுகிற அளவுக்கு உண்டான கணக்கு. இவ்வளவு நஷ்ட ஈட்டையும் கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டு இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலையும் இஸ்ரேல் மீது ஈரான் அடுத்த தாக்குதல்களை தொடுக்கக்கூடும் என்று இருக்கக்கூடிய சூழல்ல அப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் உடனடியாக அந்த செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.